நாங்கள் ஆரம்பம் கல்விச்சூழல் அறக்கட்டளை நிறுவனத்திலிருந்து இன்றைக்கு உங்களோட வீட்டுக்கு வர இருந்திருக்கோம். நீங்கள் எங்களோட நிறுவனத்துக்கு உதவி கோரி ஒரு விண்ணப்பம் போட்டிருந்தீங்க. அந்த விண்ணப்பத்துக்கு ஏற்ற வகையில் அந்த தகவல்களை உறுதிப்படுத்துறதுக்காக நாங்கள் இன்றைக்கு வர இருந்திருக்கோம். எங்களோட நிறுவனத்தால் பல்வேறு உதவி திட்டங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரோம். அதுக்கு அமைவாகத்தான் உங்களுடைய விண்ணப்ப படிவம் எடுத்து எங்களோட தலைவர் அவர்களால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கு அமைவாகத்தான் நாங்கள் இன்றைக்கு வர இருந்திருக்கோம். நீங்கள் இப்போ உங்களை கொஞ்சம் சொல்லி ஏழுமா உங்களை பற்றி? எனது பெயர் விபுலானந்த வரதராஜ். நான் கடந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு போராட்டத்தில் இருந்தது. கடைசி இறுதி யுத்தத்தில் ராணுவத்துடன் சரணடைஞ்சு 3 வருடம் ஜெயில் வாழ்க்கை அனுபவித்து விடுதலை வந்து திருமணம் செய்து இப்போ 3 பிள்ளைகள் எனக்கு. 2 பேர் ஸ்கூல் போயிட்டான். ஒரு ஆள் நேரத்துக்கு போயிட்டா இது கடைக்கு போயிட்டாங்க. நான் கஷ்டப்பட்ட குடும்பம் உங்களுக்கு பார்த்தா கூட தானே. அப்படி வேலை செய்யறீங்க? எனக்கு படிப்பட்டு மற்ற இடையில ஒப்படைக்கம் பண்ண சுவாசப்பை இது 15 நாள் பாட்டில் இருந்து 1 வருஷம் கிளினிக் போயிருக்கேன். இந்த சுவாசம் மூச்சு எடுக்கிறவன் எனக்கு கஷ்டம். அப்படியான நிலைமையில நான் கஷ்டத்தால சின்ன சின்ன உதவி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யறேன். செய்யல இப்ப நான் ரொம்ப கஷ்டத்தால சின்ன சின்ன வேலை என்ன வறுமை பார்த்து பார்க்க கூப்பிட்டு சரியா வேலை செய்யற அவையோட சேர்ந்து உதவி செஞ்சுட்டு அப்படி நான் தொழில் செஞ்சு ஓரளவுக்கு இருக்கிறேன். நீங்க இப்ப எங்களோட நிறுவனத்துல உதவி இருக்கீங்க, என்ன வகையான உதவி எதிர்பார்க்கீங்க? சுய தொழில் செய்யறதுக்கு ஏதாவது நாங்க செய்து தரணுமா, இல்ல உங்களோட சாப்பாட்டு துறைக்குரியவர்கள் செய்து தரணுமா? பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னா படிச்சு பார்க்கணும் தானே. எப்படியான உதவி எதிர்பார்க்குறீங்க? நான் சிமெண்ட் கல் பட்டு வந்தேன். சிமெண்ட் கல் ஓட்டுறது சிமெண்ட் தான். அதை நான் வீட்டோட இருந்து செஞ்சு மற்ற பிள்ளைகளோட படிப்பு செலவு கொஞ்சம் கவனம் பெரிய உதவியா இருக்கும். இப்ப எங்களோட நிறுவனத்தால இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 மாதம் தான் ஆகுது. அதால நாங்க உணவுப் பொருட்கள் சம்பந்தமா அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து அப்படியான உதவிலாம் செஞ்சு வரோம். அது இல்லாம எங்களால கோழி வளர்க்குறது, மாடு அப்படி ஏதாவது செய்யற சுய தொழில ஊக்குவிக்கக்கூடிய பயிற்சியை செய்யறேன்னு சொன்னா அப்படியே செய்யலாம். எங்களோட வீட்டுல பெண்கள் அவர் இருந்தாங்கன்னு சொன்னா தையல் இயந்திரம் அப்படி எடுத்து தரையிலும் நீங்க இப்ப தச்சு தர சின்ன உடுப்புகளை எடுத்துக்கொண்டு விற்று அதன் மூலமான வருமானத்தை எடுத்துக்கொண்டு தரையிலும். அப்படி இல்லைன்னு சொன்னா பாய் அது காய் இழைக்கக்கூடிய ஆக்கலன்னு சொன்னா பண்ணை எடுத்துக்கொண்டு வந்து அதன் மூலமான அந்த உற்பத்தியை எடுத்துக்கொண்டு விற்பனை செஞ்சு உங்களுக்கு ஒரு முதலீட்டை கொண்டு தரையும் மேலும் எங்களுக்கு செய்வேன். நான் கல்வெட்டு வேலையை நான் செஞ்சேன். அதை செய்வேன். அது மட்டும்தான் மற்ற பாய் இழைக்கிறது உடுப்பு தைக்கிறது பழக அப்படி பழக வேண்டாம். காலம் கடந்து அப்படிதான் போகும். சீமந்திகள் உடனே நான் அந்த சீமந்திகள் வெட்டக்கூடிய அதை உடனே செய்வேன். அது செய்யக்கூடிய மாதிரி. இப்ப அதான் என்னன்னு சொன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டதால இப்ப இப்படியான உதவி என்ன சொன்னா கொஞ்சம் காலம் எடுக்கும் எங்களுக்கு. இப்ப ஆனா செஞ்சு தரையிலும் காலம் எடுக்கும். அதனால இப்ப எங்களோட நிறுவனத்தால் என்ன உதவி இப்போதைக்கு செய்யலுமோ அதை நாங்க செஞ்சு தரோம். அதுக்கு பிறகு எங்களை நிறுவனத்தை எழுமண்டா உங்களுக்கான ஒரு ஊக்குவிப்பு தொழில் ஒன்று ஏற்படுறதுக்கு நாங்க உதவி செய்யறதுக்கு பார்க்கிறோம்.